கார்த்தி, பின்னாடி டேபிள பாரேன். அங்க ஒரு அக்கா கையில கம்பி மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. அது கம்பி இல்ல, ஹேண்ட் கஃப். அப்படின்னா என்ன கார்த்தி? தப்பு பண்ணவங்க கையில போலீஸ் அந்த மாதிரி விலங்கு போட்டுருவாங்க. அப்படின்னா அந்த அக்கா தப்பு செஞ்சாங்களா? அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே கார்த்தி. முருகா, இப்போ அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ ஒழுங்கா சாப்பிடு. ம். என்ன இந்த தீனி திங்கிறா? விட்டா நம்ம பரிச காலி பண்ணிருவா போல இருக்கே. சார், நீங்க சாப்பிடலையா? வேணாம் தாயி, நீ திங்கிறத பார்த்தே என் வயிறு நிறைஞ்சு போச்சு. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்ல. வேணானா போங்க. சாப்பாட்ட ரசிச்சு சாப்பிடணும். வேர்க்க விறுவிறுக்க சாப்பிடுறேன் பாருங்க. கார்த்தி, அந்த அக்கா எவ்வளவு ஐட்டத்தை வெட்டுன்னு வெட்டுறாங்க பாரு. முருகா, இது என்ன கெட்ட பழக்கம்? நீ உன் தட்டை பார்த்து சாப்பிடு. நீ எதுக்கு மத்தவங்க தட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க? சரி கார்த்தி. முருகா, கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட முருகா. ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப ஸ்லோவா சாப்பிடுற. கார்த்தி, எனக்கு சின்ன வயிறு சின்ன கை. நம்ம எதுவா தானே சாப்பிட முடியும். நீங்க சாப்பிடுங்க முருகா. என்ன சாப்பிட்டது போதுமா, இன்னும் வேணுமா? இன்னும் வயித்துல கொஞ்சம் இடம் இருக்கு. இருந்தாலும் நான் முடிச்சுக்கிறேன். போதும். இன்னமும் வயித்துல இடம் இருக்கா? அது வயிறா இல்ல டயரா? மேடம், வேற என்ன சாப்பிட்றீங்க? போதும். பில்ல அவர்கிட்ட கொடுத்துருங்க. பில்ல கொடுப்பா. ஓகே சார். சார், பில். எடுப்பா. தேங்க்யூ சார். என்னம்மா, போலாமா? போலாம் சார். வா. என்னையா இவ சாப்பிட்டாளா? சார், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா இவ கடையவே காலி பண்ணிருப்பா. பேய் தீனி தின்றா சார். சரி சரி, வண்டியில ஏத்தி ஹேண்ட் கப்பை போடு. ஓகே சார். ஏறுமா வண்டியில. ஏறு போ. முருகா, வீட்டுக்கு எப்படி போகணும்? நேரா போய் லெஃப்ட் எடு கார்த்தி.
ராமு ராமு இறங்குடா. அண்ணா எங்கண்ணே ராமு? பின்னாடி இருப்பானே. பின்னாடியா? ஏய் எங்கடி ராமு உக்கானா? ஏங்க முன்னாடி தானே உட்காந்துட்டு இருந்தான், என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னடி இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்ற? அவன் உன் கூட தானே அதிகமா இருப்பான், இப்ப தெரியலன்னு சொல்ற? அங்க ஒரு அம்மன் கோயில்ல வண்டி நிறுத்தி சாப்பிட்டோம்ல, அப்ப கூட நம்ம கூட தானே இருந்தான். அதுக்கப்புறம் நான் அவனை சரியா கவனிக்கலங்க. நாங்களும் யாரும் சரியா கவனிக்கலப்பா. அப்படி யாருக்கிட்டையும் சொல்லாம எங்க போயிருப்பான்? ஏதாவது வழி கிழி தெரியாம எங்காவது போயிட்டானா? அங்கேயே அவன் இருக்கானான்னு பார்க்காம வந்தது நம்ம தப்பு. கமலா, நம்ம சாப்பிட்ட இடத்துல அவன் இருந்தான்ல, உனக்கு நல்லா தெரியல? ஆமாங்க, அந்த அம்மன் கோயில் முன்னாடி சாப்பிடுறப்ப அவன் அங்கதான் இருந்தான், நான் தான் பார்த்தனே. அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு தெரியல. ராத்திரி நேரம் வேற, என் புள்ள எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. ஆமா, அங்க இருந்து கிளம்புறப்ப அவன் இருக்கானா இல்லையான்னு பாக்குறது இல்லையா? இல்லன்னு இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. இப்ப என்னங்க பண்றது? சின்ன பையன் வேற, அவனை யாராவது ஏமாத்தி ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு பயமா இருக்குங்க. ஏய், வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? கண்டதையும் எதையாவது பேசி பயமுறுத்திக்கிட்டு இருக்காத. சரிப்பா, இப்ப பையனை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அந்த கோயிலுக்கே போய் தேட வேண்டிதான். எங்க சீக்கிரம் வாங்க, என் பையனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அம்மா அங்காள பரமேஸ்வரி, என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நல்லபடியா அவனை என்கிட்ட சேர்த்துரு தாயி. என் பையன் எங்களுக்கு கிடைச்சிட்டா உன் கோயிலுக்கு வந்து மண்சோறு சாப்பிடுறேன் தாயி. எங்க வாங்க போய் புள்ளைய தேடுவோம். யார்டி புதுசா ஒரு ஆள் வராங்க? ராமு. அம்மா. ராமு, நீ எங்கடா போயிட்ட? உன்னை காணாம நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? ஏண்டா, கோயில சாப்பிட்றப்ப எங்கடா இருந்த? எங்க போன நீ? நான் எங்கேயும் போல, அங்கேயே தான் இருந்தேன். நீங்க தான் என்னை விட்டு போயிட்டீங்க. அங்கேயேதான் இருந்தியா? என்னடா சொல்ற? இந்த கார்த்திகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீங்க கிளம்பி வந்துட்டீங்க. கார்த்தி ரொம்ப நல்லவர், எனக்கு தோசைலாம் வாங்கி கொடுத்து என்னை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ரொம்ப நன்றி சார். இதுக்கு எதுக்குங்க நன்றிலாம் சொல்றீங்க? சார், உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தெரியுது. எங்க பையனை சாப்பிட வச்சு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் சார். இவனை காணணும் ரொம்ப துடிச்சு போயிட்டோம் சார். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்மளை விட்டு போயிட்டா மனசு ரொம்ப பதறி போயிடுதுல. ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க. இவனை காணாம நாங்க ரொம்ப துடிச்சு போயிட்டோம் சார். இப்பதான் சார் உசுரே வந்தது. அப்பா, கார்த்தி ஒரு முக்கியமான பொருளை தொலைச்சிட்டு அதை தேடிட்டு கோயிலுக்கு வந்திருந்தாரு. அப்படியா சார்? ஆமா சார். அந்த பொருள் கிடைச்சதா சார்? இன்னும் கிடைக்கல. கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமா உங்க பொருள் உங்ககிட்ட வந்து சேரும். அதுக்கு நாங்க வணங்குற அங்காள பரமேஸ்வரி உங்களுக்கு துணையா இருப்பா. ரொம்ப நன்றிங்க. சரிங்க சார், பார்த்து போங்க. உங்க கைவிட்டு போன பொருள் சீக்கிரமே கிடைச்சிரும். தைரியமா போங்க சார். நன்றி. நான் முருகா வரட்டா? சரி கார்த்தி. பாருங்க. சரிங்க சார். Why this கொலவெறி 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 டே டன் டன். Hey, why this கொலவெறி 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 டே டன். டிஸ்டன்ஸ்ல மூணு 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 கலர் ஒயிட். என்னம்மா தமிழ் பாட்டெல்லாம் பாடுற? எனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். நல்லா ஹோட்டல்ல மூச்சு முட்டை சாப்பிட்ட, இப்ப ஜாலியா பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்க. உனக்கு சாக போறோம்ன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லையா? கவலைப்பட்டா என்ன என்கவுண்டர்ல போட்டு தள்ளாம விடவா போறீங்க? அடுத்த நிமிஷம் வரப்போற சாவை நினைச்சு கவலைப்படாம இந்த நிமிஷம் உயிரோட இருக்கிற நேரத்தை நினைச்சு சந்தோஷப்படணும். சாவுக்கு புது தத்துவம்லாம் சொல்ற? அப்ப சாவை பத்தி உனக்கு பயமே இல்லையா? எதுக்கு பயப்படணும் சார்? இந்த பூமியில யாருமே நிரந்தரமா இருக்க போறது இல்லையே. நீங்க இருக்க போறீங்களா? இல்லல்ல.
நான் இன்னைக்குன்னா நீங்க நாளைக்கு, அவ்வளவுதானே. அந்த சாவு எல்லாருக்கும் நிச்சயம்தான். அதனால சாகரத்தை பத்தி நினைக்காம வாழ்ற நாளெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். ஏமா உங்ககிட்ட சாவை பத்தி கேட்டது ஏன் தப்பு தான். என்னமாச்சு? எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு சார். ஹோட்டல்ல கொஞ்சமா தின்னாதானே? இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா நீ ஒருத்தியே அங்க இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிருப்பியே. யோ வண்டியை நிறுத்திய, வாமிட் பண்ணி ஜிபே நார அடிச்சிட போறா. நிப்பாட்டுப்பா டிரைவர், வண்டி நிப்பாட்டு. இறங்குமா கீழே. சார் இதை கழட்டி விடுங்க சார். யோ சீக்கிரம் வாயா. ஏய் இல்ல, ஏய் ஓடுங்க. யோ எங்கதான் போனா? தெரியலையே சார். நீ இந்த பக்கம் போய் தேடியா, நான் இந்த பக்கம் போய் எஸ் பார்க்கறேன். சார். கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமா உங்க பொருள் உங்ககிட்ட வந்து சேரும். ஏய் நில்லு நில்லு. எங்க போய் தொலைஞ்சா?
எங்க நம்ம இன்ஸ்பெக்டர் ஆளை காணோம்? ச்சே, எங்க போனா? இப்பதான் இங்க இருந்தா அதுக்குள்ள ஆளக்கணும். சார் எந்த பக்கம் போனானே தெரியலையே சார். ச்சே, அவளை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இப்படி கோட்டை விட்டமே. இப்போ என்ன சார் பண்றது? யோ, அவ அதிக தூரம்லாம் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். நீ அந்த பக்கம் போய் நல்லா தேடு, நான் இப்படி போய் பாக்குறேன். எஸ் சார். ஹலோ, இங்க பாருங்க. ஏங்க, இங்க பாருங்க. தீபா, தீபா, தீபா. தீபா, இங்க பாருங்க. என்ன பேஷண்ட் முகம்லாம் காயமா இருக்கு? எப்படி அடிபட்டுச்சு? ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ லேசா அடிபட்டிருக்கு. அதான் இங்க இமீடியட்டா கூப்பிட்டு வந்துட்டேன். ஆமா, நீங்க யார் இவங்களுக்கு? நீங்க என்ன வேணும்? நான் அவங்களோட ஹஸ்பண்ட், பேர் கார்த்தி. சிஸ்டர், இவர்கிட்ட நம்ம வழக்கமா கொடுக்குற ஃபார்மை கொடுத்து பேஷண்டோட டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு சைன் வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சிஸ்டர், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர், இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபார்ம்ல சைன் வாங்கணும்ல, அதை எடுத்துட்டு வாங்க. சார், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். வலி தெரியாம இருக்க பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அவங்க நல்லா தூங்குவாங்க, பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். சார், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார்.